வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் துணைத் தலைவருடன் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளதாக தகவல். தஞ்சாவூர் அருகில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. வாகனத்தில் எதுவும் இல்லாத காரணத்தினால் வாகனத்தை அங்கிருந்து செல்ல அதிகாரிகள் அனுமதி. பாஜகவின் ஏ டீம் திமுக தான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஹார்முஸ் ஜலசந்திப்பில் சுங்க கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு ஒப்புதல். ஒரு கப்பல் கடப்பதற்கு சுமார் 18 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல். குவைத் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். சவுதி அரேபியாவின் அல்ஹாஜ் மாகாணத்தில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக மற்றும் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவியேற்ற பின்பு முதல் முறையாக டெல்லியில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கேரள ஆளுநரும் தமிழக ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வருபவருமான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் திங்கட்கிழமை டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவரை அவரது மாளிகையிலும் குடியரசு துணைத் தலைவரை நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலும் ஆளுநர் சந்தித்தார். தமிழக ஆளுநராக கடந்த மார்ச் 12ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு இரு தலைவர்களையும் அவர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த சந்திப்புகள் குறித்து குடியரசுத் தலைவரும் துணைத் தலைவரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு ஆளுநர் அர்லேகர் செவ்வாய்க்கிழமை காலை திருவனந்தபுரம் திரும்புகிறார். தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி அதிரடியாக சோதனை செய்துள்ளனர். திருவாரூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதில் திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து வாக்குகள் சேகரிக்க உள்ளார். இதையடுத்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி சென்றார். இதன் பின்னர் அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலமாக திருவாரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். தஞ்சாவூர் அருகே சாலியமங்கலத்தில் அவர் சென்ற பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது முதலமைச்சர் அமர்ந்திருந்த வாகனத்தின் முன்பகுதி கதவை திறந்து பெண் காவலர் சோதனை செய்தார். இதனையடுத்து வேனின் பின்பகுதி கதவையும் திறந்து சோதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் எதுவும் இல்லாததால் முதலமைச்சரின் வாகனத்தை அங்கிருந்து செல்ல அனுமதித்தனர். சொந்த நாட்டு மக்களுக்கு கடனை வைத்துவிட்டு செல்பவன் நல்ல தலைவனா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசியபோது தம்பி விஜய் பாதுகாப்பு குறைபாடு என சொல்லியிருக்கிறார். ஆனால் தான் காவல்துறையிடம் பாதுகாப்பே கேட்பதில்லை என்றும் தான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். அதனால் தனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து தான் 2000 ரூபாய் கொடுக்கிறேன், 2500 கொடுக்கிறேன் என்கிறார்கள். மேலும் ஒருவர் 3 சிலிண்டர் கொடுக்கிறேன், ஒருவர் 6 சிலிண்டர் கொடுக்கிறேன் என்கிறார்கள். ஆனால் எங்கிருந்து கொடுப்பீர்கள்? ஏன் தன் மக்களை இப்படி ஏமாற்றுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து சொந்த நாட்டு மக்களுக்கு கடனை வைத்துவிட்டு செல்பவன் நல்ல தலைவனா என்று வினவினார். திமுக வர்றவன் போறவனை எல்லாம் பாஜகவின் பி டீம் என்று சொல்கிறது. ஆனால் பாஜகவின் ஏ டீம் திமுக தான் என்று விமர்சித்தார். தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, அது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்போ என்ன பேர்? வாக்குறுதிக்கு என்ன பேர்? இப்போ நான் சொல்கிறேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை தரேன், தூய குடிநீரை தரேங்கிறேன். அது 3 தான் அடிப்படை. அதை நான் தர்றேன். தடையற்ற மின்சாரம் தரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், தரமான போக்குவரத்து தரேன், எரிக்க நான் சிலிண்டர் தரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தரேன், இலவசமாக இல்லை 3 இலவசமாக தரேன், கட்டணம் இல்லாமல் தரேன், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, மற்றதையும் தரலை, எல்லாருக்கும் வேலை தரேன். ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது.
ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி வருகிறது. இதில் கடந்து செல்ல அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் தடை விதித்துள்ளது. இதனால் உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்தியா உள்பட தனது 5 நட்பு நாடுகளின் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லலாம் என்று ஈரான் தெரிவித்தது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு கப்பல் கடப்பதற்கு சுமார் 18 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க கருவூலத்துறை தலைவர் ஸ்காட் பெசன் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை மீண்டும் அமெரிக்கா கைப்பற்ற உள்ளது என்று எச்சரிக்கை விடுத்தார். ஒன்றிய அரசின் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் கூட எந்தவொரு நிதியும் திட்டமும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் வருவதில்லை என்று துணை முதல்வர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிச்சாண்டியை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியபோது திமுக அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். தொடர்ந்து ஒன்றிய அரசின் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் கூட எந்தவொரு நிதியும் திட்டமும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் வருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒருபோதும் அனுமதி இல்லை என்றும் தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் கூறினார். பாஜக தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு அணிகளாக வலம் வந்தாலும் ஆனால் எத்தனை அணிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் எப்போதும் தமிழ்நாட்டின் சாம்பியன் திமுகவும் உதயசூரியன் தான் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அரசியல் அறப்போர் ஆகும் என்று விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். அப்போது அவர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசியபோது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகியவை கூட்டணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல என்றும் இது தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்தி இடையில் நடக்கக்கூடிய அரசியல் அறப்போர் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகிய கூட்டணிகளுக்கு இடையிலே நடக்கிற ஒரு தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அரசியல் அறப்போர். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் இந்த அறப்போரில் வெல்ல வேண்டும் என்பதற்கான வியூகங்கள் குறித்து கூட்டணியின் தலைவர் எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தான் எந்த வேட்பாளரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் திமுக தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தை கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இதில் வருகை தந்த செந்தில் பாலாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தற்போது திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு பம்பு செட்டுகள் புதிதாக மாற்றி வழங்கப்படும் என அறிவிப்பிற்கு பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் அதனை வரவேற்றுள்ளதாக கூறினார். கோவையில் ஜிடி நாயுடு மேம்பாலம், செம்மொழி பூங்கா திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தான் எந்த வேட்பாளரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அரசின் சாதனைகளை கூறி தேர்தலில் வெற்றி பெறுவேன் எனவும் கூறினார். அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் தன்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்று திண்டுக்கல் சீனிவாசன் உறுதியாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பேருந்து நிலையம் பின்புறத்தில் புதிதாக கட்டப்பட்ட அதிமுக தேர்தல் அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார்.
பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசிய போது, திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி எழுதப்பட்ட ஒன்று என்றும் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் தன்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்றார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஜோசியரை பிடித்துள்ளேன் எனவும், வேட்புமனு ரகசியமாக செய்ய முடியாது, நல்ல நாள் பார்த்துதான் வேட்புமனு செய்ய வேண்டும் என நகைச்சுவையாக பதிலளித்தார். அதிமுகவின் வெற்றி 234 தொகுதிகளில் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்று அதிமுக கழகம் மாண்புமிகு எடப்பாடி தலைமையிலே நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலின் கதாநாயகன் என தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் சேகர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் சேகர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கஞ்சா புழக்கம் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படாமல் மக்கள் நலத்திட்டங்களை தடுக்கும் அரசாக திமுக உள்ளது என்றார். எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலின் கதாநாயகன் என்றும், மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத செயல்களிலே பணிகளிலே ஈடுபட்டு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. கொலை கொள்ளை, தோட்டங்களிலே பெரியோர்கள் விவசாயிகள் வசிக்க முடியாத அளவுக்கு வழிப்பறி கொள்ளையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் பார்த்துவிட்டு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை பார்த்துவிட்டு மக்கள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலே மிக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பலை இருக்கிறது. எடப்பாடியார் தலைமையிலே அறிவியல் தலைவர் மோடி அவர்களுடைய ஆதரவோடு இருக்கிற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எந்த அளவிற்கு வெறுக்கிறார்களோ அதைவிட அதிகமாக மோடியை எதிர்க்கிறார்கள் என மயிலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் லட்சுமணன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மயிலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் மயிலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் பேசியபோது, தமிழகத்தில் திமுக கூட்டணியை விட பெரிய கூட்டணி அமைக்க முடியாது என்றார். எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எந்த அளவிற்கு வெறுக்கிறார்களோ அதனை விட அதிகமாக மோடியை எதிர்க்கிறார்கள் என்று கூறினார். பாஜக அதிமுக கூட்டணியை அடியோடு அழிக்க வேண்டுமென பிரேமலதா திமுகவுடன் கூட்டணியை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு பல்வேறு சதிவேலைகள் எல்லாம் நடந்தது, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் இது ஒரு கொள்கை கூட்டணி, இதை சிதறவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கோடு இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக அமைத்திருக்கின்றார்கள் என்றால் அவருடைய அந்த சாதுரியத்தை நாம் போற்றிட வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினராக நான் இருப்பேன், உங்களுடைய சகோதரனாக நான் இருப்பேன். ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்வது கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் ஒருவனாக, ஒரு சகோதரனாக நான் தொடர்ந்து இருப்பேன். அதே போல இங்கே நம்முடைய சகோதரர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சகோதரர் சிவா அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். அதாவது ஏதோ இங்கே ஏதோ ஒரு சிங்கத்தை துரத்தி விட்டதாக சொன்னார். அதை நான் புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் நெடுங்காடில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருநள்ளாற்றில் சுற்றுலா வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் கொண்டுவரப்படும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வருகின்ற 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களிடம் ஓட்டு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.
என்டிஏ கூட்டணி சார்பாக என்னென்ன திட்டங்களை நாம் மக்களிடம் செய்ய இருக்கிறோம் என்றால், கோயில் நகர திட்டத்தை விரிவாக்க பணியானது தொய்வு நிலையில் இருப்பதை இன்னும் மேலும் நிறைய ஃபண்டு வாங்கி கோயில் நகர திட்டத்தை விரிவாக்க பணி செய்யலாம் இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் பார்க் முழுமையாக செயல்படாமல் இருக்கு, அதையும் செயல்படுத்த இருக்கின்றோம். தாராபுரத்தில் உள்ள திமுக நகர அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் 20 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள திமுக நகர அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் பத்மநாபன், தாராபுரம் திமுக வேட்பாளர் இந்திராணி, நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தாவேக வடக்கு நகர செயலாளர் ரமேஷ், நகர பொருளாளர் பிரபு, நகர துணை செயலாளர் உமாதேவி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் சில சமுதாயத்தினருக்கு மட்டும் முன்னுரிமை அளித்து மற்றவர்களை பின்தள்ளும் மனப்பான்மையுடன் செயல்படுவதால் தங்கள் வடக்கு நகர பகுதியில் தாவேக அமைப்பை கூண்டோடு கலைத்துவிட்டு திமுக தலைமையின் கீழ் இணைந்துள்ளதாக தெரிவித்தனர். அதிருப்தியிலும் மாவட்ட நிர்வாக திறமை இல்லாததாலும் கட்சி உட்பூசல் காரணமாகவும் 18 ஆண்டுகளாக தளபதி விஜய் அவர்களின் வழியில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். மாஸ்க் காட்டுவது, கூட்டத்தை கூட்டுவது எல்லாம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாது என்றும், தாவேகவை பார்த்து தாங்கள் பயப்படவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெயலட்சுமி தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசியபோது, ஒரே நாளில் 234 தொகுதியிலும் உள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு செய்துள்ளோம். இதுவே தங்களது முதல் வெற்றியாக பார்க்கிறோம் என்றார். தொடர்ந்து மாஸ்க் காட்டுவது, கூட்டத்தை கூட்டுவது எல்லாம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாது என்றும், தாவேகவை பார்த்து தாங்கள் பயப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், அதனால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது எனவும் கூறினார். இன்னைக்கு தான் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களோட வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப பேராதரவோடு நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். இன்னைக்கு முதல் நாள் 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணுறோம். இது வந்து தலைமையிலிருந்து ஒரு ஆர்கனைஸ்டாக நாங்கள் வந்து ஒரே நாளில் எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷன்ஸ் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்குறோம். வில்லிவாக்கத்தில் தாவேக தலைவர் விஜய் பாதையில் சென்றதற்கு காரணம் போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு இல்லாததால் பிரச்சாரம் தவிர்க்கப்பட்டது என மதுரவாயில் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் ரேவந்த் சரண் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரேவந்த் சரண் தனது முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் தாவேக வேட்பாளருக்கு பொதுமக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, இத்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் 70% வாக்கை கண்டிப்பாக பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சரை எதிர்த்து போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தளபதியின் முகம் ஒன்று போதும், தாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்யாமல் பாதையில் சென்றதற்கு காரணம் போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு இல்லாததால் தவிர்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் பெரம்பூர்லையும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் கொளத்தூர்லையும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பு இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இனஃப் போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கல. அதனால வில்லிவாக்கத்துக்கு எந்த ஒரு அசம்பாவம் நடக்கக்கூடாதுன்ற முன்னெச்சரிக்கையோடு தலைவர் நிறுத்திட்டாரு. கண்டிப்பாக அகைன் திருப்பி அங்கே வில்லிவாக்கத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலையுமே தளபதி கூட்டினாவே அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் வருது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் வந்து போலீஸ் வந்து எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருந்தாங்க. மே 4க்கு அப்புறம் எங்கள் ஆட்சியில் தான் போலீஸ் இருக்க போது, அப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் விரிவாக எல்லாம் தெருக்கதான். பல்லாவரம் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தங்கள் இலக்கு என்று அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்.
சென்னை பல்லாவரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் கூட்டம் முடிந்தவுடன் பல்லாவரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசியபோது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் தனக்கு பல்லாவரம் தொகுதி புதியது அல்ல என்று தெரிவித்தார். தொடர்ந்து பல்லாவரம் பகுதியிலேயே தனது இல்லத்தை மாற்றிக்கொண்டு முழுநேர மக்கள் பணியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளேன் எனவும் கூறினார். மேலும் இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தங்கள் இலக்கு என்று கூறினார். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் முற்று பெறாமலும் இருக்கின்றன, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மக்களை சந்திக்க போகும்போது அவரிடத்திலே நிறைய குறைகளும் அதை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஒன் ஆஃப்டர் another கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் முன்னாக பார்த்தீங்கன்னா, இந்த குடி தண்ணீரில் சாக்கடை நீர் கலக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனையை வந்து நிறைய இடத்துல நான் அதை சொல்லிக்கிட்டே வராங்க. அதற்கு தீர்வு காண்பது, இந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் வந்து நிறையா முற்று பெறாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறோம். தாவேக சார்பில் பழனி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் பிரவீன்குமார் யாரென்றே தங்களுக்கு தெரியாது என்று தாவேக நகர செயலாளர் மிதுன் மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நகர செயலாளர் மிதுன் மனோகரன் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியபோது, தாவேக சார்பில் பழனி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் பிரவீன்குமார் யாரென்றே தங்களுக்கு தெரியாது என்றும் அவர் இதுவரை எந்த கட்சி பணிகளிலும் ஈடுபட்டதில்லை என்றும் கூறினார். மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளரும் முன்னாள் அதிமுக மீனவரணி மாவட்ட செயலாளருமான மகுடீஸ்வரனின் மகன் என்பதற்காக மட்டுமே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இவருக்கு பணியாற்ற முடியாது, இதனால் தகுதியான வேட்பாளரை அறிவிக்கும் வரை தங்களது எதிர்ப்பு தொடரும் என எச்சரித்தார். இதுல வந்து இங்க பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உழைத்தவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. யாருன்னே தெரியாத ஒரு நபரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து நகரம், ஒன்றியம், கிளை, வார்டு, பூத்து எல்லாமே நாங்கள் செயல்பட்டு வச்சுருக்கோம். அனைத்து நிர்வாகிகளுமே நம்ம பின்னாடி தான் இருக்காங்க. நமக்கு பக்கபலமாக மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது, எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அது இருந்துமே தலைமை வந்து இது சரியான முடிவு எடுக்காமல் எங்களுக்கு தெரியாத ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக இந்த சைடு சார்பாக நாங்கள் யாருமே வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்க ஒரே காரணம் வந்து அவர் செங்கோட்டையன் ஐயாவோட ஆதரவாளருங்கிற மகுடீஸ்வரன் ஐயா அவரோட மகன் பிரவீன்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவரை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. நேற்று தான் பார்த்தோம் அவரை. தேர்தல் காலங்களில் எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு காவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது அவர் பேசியபோது, ஜெயங்கொண்டம் தொகுதியில் தேர்தல் காலங்களில் எவ்வித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு காவலர்கள் செயல்பட வேண்டும். மேலும் தேர்தல் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ கண்காணிப்பு குழு ஆகிய குழுக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பாரதி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் அவரது தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பாரதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பில் சீர்காழி தொகுதி வேட்பாளர் தேர்வானது தனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்துள்ளது என்றார். தொடர்ந்து அதிமுகவிற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் OS மணியன், S பவுன்ராஜ் ஆகியோர் ஈடுபட்டு வருவதால் மிகுந்த மன வருத்தத்துடன் மயிலாடுதுறை மாவட்ட அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து பதவியை ராஜினாமா செய்தாலும் என்றென்றும் அதிமுக தலைமைக்கு தொண்டனாக செயல்படுவேன் என்று கூறினார். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கட்சியின் மூத்த நிர்வாகி பதவி விலகியிருப்பது தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் இன்றைக்கு களம் காணுங்க. எனக்கு தெரியும் 96ல பன்னீர்செல்வம் டிஎம்கே கேண்டிடேட், நான் அதிமுக கேண்டிடேட். எனக்கு தெரியும், நான் தோத்துருவேனே தெரியும்.
தோற்றுவேன்னு தெரிஞ்சே தேர்தல் வேலையை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக கொஞ்சம் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. தோற்ற மறுநாள், எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிய மறுநாளே நான் வந்து என்னுடைய கழக பணியை தொடர்ந்திருக்கிறேன். யாரும் அப்படிலாம் சோர்ந்து போயிடுவாங்க. என்னோட வந்து ஒன்றிய செயலாளர்லாம் அழுதாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் அழுவாதீங்க, இல்லை வெற்றி தோல்விகள் சகஜ இயக்கத்துல அப்படின்னு சொல்லி என்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்கிறேன். அதற்கு பின்னாலே 2001 தேர்தல் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு திட்டமிட்டே மறுத்தார்கள். அதை கூட நான் ஏற்றுக்கொண்டேன். 2006 திருவரம்பூர் அருகே விவசாயி ஒருவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 2,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள வேங்கூர் பூசத்துறை பகுதியில் தேர்தல் அதிகாரி நாகலட்சுமி தலைமையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் திருச்சி விஸ்தரிப்பு பகுதியை சேர்ந்த விவசாயி சத்யா என்ற பெண்மணியிடம் உரிய ஆவணங்கள் இன்றி 2,50,000 ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. பின்னர் அப்பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலர் கார்த்திகேயனிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை அருகே 3 குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம் செய்த கோயில் பூசாரிக்கு 178 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சோழபுரமத்தை சேர்ந்த முதியவர் பெரியசாமி கோவில் பூசாரியாக இருந்து வந்தார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு கோவிலுக்கு வந்த 2 சிறுவர்கள் மற்றும் ஒரு சிறுமியை தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தோழியிடம் சம்பவத்தை பகிர்ந்ததை தொடர்ந்து அவர் பள்ளி ஆசிரியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இது தொடர்பாக ஆசிரியர் குழந்தைகள் நலக்குழுவிற்கு தகவல் தெரிவித்தார். விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவகங்கை அனைத்து மகளிர் காவல்துறையினர் பெரியசாமியை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் குற்றவாளி பெரியசாமிக்கு மொத்தம் 178 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தார். இதில் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் பெண் பயிற்சியாளரை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி உயிர்மாய்க்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றிங்கரை அருகே பிலாமூட்டு கடையில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் பெண் பயிற்றுநராக மரியபுரத்தை சேர்ந்த காவியா பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உடற்பயிற்சி கூடத்தில் மற்ற பயிற்றுநர்கள் இல்லாத நேரம் பார்த்து இளைஞர் ஒருவர் உள்ளே புகுந்து திடீரென்று பெண் பயிற்றுநராக உள்ள காவியாவை கத்தியால் குத்திவிட்டு தப்பி செல்ல முயன்றார். அப்போது பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்து உயிர்மாய்க்க முயற்சி செய்த இளைஞரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதிமுகவினர் தற்போது டெல்லிக்கு அடிபணிந்து போவதாகவும் பல துண்டுகளாக உடைந்திருக்கும் அக்கட்சியால் திமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை வெல்ல முடியாது என்றும் விளாத்திக்குளம் திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சித்து பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் புதூர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மோடியா லேடியா என்று துணிச்சலாக கேட்ட நிலையில் தற்போதுள்ள அதிமுகவினரோ மோடிதான் டாடி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு டெல்லிக்கு அஞ்சி நடுங்குவதாக சாடினார். மேலும் அதிமுக பல துண்டுகளாக உடைந்து விட்டதாகவும் அதிமுகவினர் சொல்லத்தான் செய்வார்கள், நாம் செய்து விடுவோம் என்றும் ஒரே சக்தியாக திமுக கூட்டணி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் ஊழல், கடன் சுமை மற்றும் விலைவாசி உயர்வை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அம்மா கிளினிக் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என கோவில்பட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் கடன் சுமை 5 லட்சம் கோடி வரை அதிகரித்துள்ளதாகவும் ஊழல் மற்றும் கமிஷன் மட்டுமே பிரதானமாக நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சாடினார்.
அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் அம்மா கிளினிக் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அரசு காலி பணியிடங்கள் முறையாக நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து அக்கட்சியின் தலைவருக்கே தெளிவான புரிதல் இல்லை என்றும் அவர் கிண்டலாக குறிப்பிட்டார். வந்தவாசியில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமாரை ஆதரித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களையும் புதிய தேர்தல் வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டதுடன் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக வேட்பாளர் எஸ் அம்பேத்குமாரை ஆதரித்து பேசிய உதயநிதி திமுக அரசின் சாதனைகளான காலை உணவு திட்டம் மற்றும் மகளிர் விடியல் பயணம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார். மகளிர் உரிமை தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், 8000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள், கூப்பன் போன்ற புதிய வாக்குறுதிகளை அவர் அளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி மேக் என்றும் அதிமுகவை மோடியிடம் விற்பனை செய்துவிட்டதாக விமர்சித்த அவர் கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் அம்பேத்கர் குமாரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை அருகே சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடு கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி, முனியம்மாள் தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் முனியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த விநாயகமூர்த்தி சிகிச்சைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த கீழ்கொடுங்கலூர் போலீசார் முனியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். புதிய சாலை அமைக்கப்பட்ட பின் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை களைய செய்தார். உத்தரமேரூர் தொகுதியில் 8வது முறையாக திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் சுந்தருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் 1989ஆம் ஆண்டு முதன்முறையாக திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 6 முறை சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்து அவர் 4 முறை வெற்றி வாகை சூடியுள்ளார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 8வது முறையாக உத்தரமேரூர் தொகுதி திமுக வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் அறிவிக்கு பிறகு சாலவாக்கம் வருகை தந்த அவர் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருக்கு உத்தரமேரூர் மற்றும் வாலாஜாபாத் பகுதிகளில் திமுகவினர் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரசேகரன் சூரப்பன் நெசவாளர் நலன், நொய்யல் ஆறு சீரமைப்பு மற்றும் ஊழலற்ற கல்வி, மருத்துவ சேவையை தனது இலக்கு என செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரசேகரன் சூரப்பன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மற்ற கட்சிகள் நெசவாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியதுடன் தங்களது ஆட்சியில் நெசவாளர்கள் சிறுதொழில் முனைவோர்களாக மாற்றப்படுவார்கள் என உறுதியளித்தார். மேலும் நொய்யல் ஆற்றை சுத்திகரித்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஓட்டுக்கு பணம் வாங்கும் கலாச்சாரத்தை ஒழித்து கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை சீரமைப்பதே கட்சியின் இலக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதை கட்ட முடியாத நிலைமையில கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறோமோ, அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்களால நிம்மதியா வாழ முடியல. ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு வீடு வேணும்னு நினைப்பாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு இன்னொரு கடன், எத்தனை கடன்கள் இந்த பெற்றோர்களை மூழ்கி வைத்திருப்போம். அதை தவிர்ப்பதற்கு தான் எங்களுடைய தலையாய கொள்கையான தரமான கல்வி, அது ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை நாங்க தரமான கல்வி இலவசம்னு சொல்ல மாட்டேன், அது அடிப்படை மக்களின் அடிப்படை உரிமையாக மாற்றப்படும். அப்போ மக்களுக்கு ரைட்ஸ், இப்போ நமக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அந்த உரிமையில போய் நம்ம கேட்கணும்ல, அந்த மாதிரி கல்வி, அடிப்படை கல்விங்கிறது தரமான கல்விங்கிறது அடிப்படை உரிமையாக மாற்றப்படும். அடுத்தது முடிச்சிடும். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் தர்ஷன் கணேசன் நடிக்கும் லெலின் பாண்டியன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைக்க உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் தர்ஷன் கணேசன் லெலின் பாண்டியன் என்ற புதிய படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ளார். இயக்குனர் டி பாலச்சந்திரன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படத்தில் கங்கை அமரன், ரோஜா, ஸ்ரீதர் ராவ், ஆடுகளம் நரேன், யுகேந்திரன், போஸ் வெங்கட், ஜார்ஜ் மரியன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர்.
கங்கை அமரன் முதியவர் தோற்றத்திலும் தர்ஷன் கணேசன் காவலர் உடையில் இருக்கும் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இப்படம் இளையராஜா இசையில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ள நிலையில் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். துபாய் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவைத் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. துபாய் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த குவைத்தின் அல் சல்மி என்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் கப்பலின் மேல்தளம் கடும் சேதமடைந்தது. மேலும் தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்தது. தொடர்ந்து சவுதி அரேபியாவின் அல்ஹாஜ் மாகாணத்தில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பத்தொன்பதாவது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸுடன் இன்று மோதுகிறது. பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகாரில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸுடன் மோதுகிறது. இந்நிலையில் இவ்விரு அணிகளும் இதுவரை 6 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியதில் தலா 3இல் வெற்றி பெற்றுள்ளன. எனவே இன்றைய போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கப் போகிறது என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமருக்கு 100 ரூபாய் குறைந்து 13,670 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,19,304 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,636 புள்ளிகள் குறைந்து 71,947 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 488 புள்ளிகள் குறைந்து 22,331 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர், துணைத் தலைவருடன் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளதாக தகவல். தஞ்சாவூர் அருகில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. வாகனத்தில் எதுவும் இல்லாத காரணத்தினால் வாகனத்தை அங்கிருந்து செல்ல அதிகாரிகள் அனுமதி. பாஜகவின் ஏ டீம் திமுக தான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஹார்முஸ் ஜலசந்திப்பில் சுங்க கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு ஒப்புதல். ஒரு கப்பல் கடப்பதற்கு சுமார் 18 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல். குவைத் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். சவுதி அரேபியாவின் அல்ஹாஜ் மாகாணத்தில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.